எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் ராஜன் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையின் ராஜன் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகத்துவமானவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் மாறாத தேவன், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினால் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியும் அந்தமானவர், அல்பா ஒமேகாவும், முந்தினர் பிந்தினர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆமேன். சமாதான பிரபுவாக இருக்கிறார். ஆமேன். நித்திய வாசியும் பரிசுத்தம் என்ற நாமம் உடையவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த தினத்திலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். இன்றைக்கு நாம் விசேஷமான செய்தியானது ஆசாவின் சீர்படுத்தல். ஆசா ராஜாவுடைய சீர்படுத்தல். தேவன் தன் ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஆமேன். உங்களுக்காக, எனக்காக இன்றைக்கு கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் தேவன் தாமே யுத்தம் செய்வாராக. தேவன் நம்மோடு இருப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பதை அநேக ஜாதி ஜனங்கள் காண்பார்களாக, அநேக ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகுவதாக, தேசத்தில் விடுதலை உண்டாகுவதாக, தேச கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கட்டப்பட்ட மக்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. இருளின் ராஜ்யம் விலகி தேவ ராஜ்யம் நம் தேசத்தில் பிரகாசிப்பதாக. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய மகிமை வழங்குவதாக. யாருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ அங்க சுகம் உண்டாகுவதாக, ஆரோக்கியம் உண்டாகுவதாக. தேவ ஆவியானோர் வல்லமையாக இறங்கி இந்த வேலை இன்றைக்கு ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஒளியும் அவருடைய மகிமை பிரகாசிப்பதாக. தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கலங்காதிருங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்யும் ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நமக்காக நம்மை நடத்தும் ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காக நம் சார்பில் வழக்காடும் தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவன் இருக்கிறார். அந்த தேவனை இன்றைக்கு நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பாரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, மூகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல், மூகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கேச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதி மதுரம். இயேசுவின் நாமம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதி மதுரம். ஒரே ஒரு நாமம், கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், பதினாயிரங்களில் சிறந்தோர்.
அவர் இடது கையன் தலை கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கோடி நேசம். இயேசுவின் நேசம் எவ்வளவு பெரிது! அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கோடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோர். 10,000ங்களில் சிறந்தோர். என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் நான் சாய்வேன். மனவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. இயேசுவே என் ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோர். 10,000ங்களில் சிறந்தோர். இயேசுவே என் ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோர். அப்படியே கரங்களை சொல்லுங்க. இயேசுவே என் ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோர். 10,000ங்களில் சிறந்தோர். ரஷதரே ரரதே ரரஷந்தரே, radadala rabashodori mama, dharidandurare shaladu, dharidandurare shaladu, dharire iramoushanala darare, dararun yara shandalu, shadadiraladu radama, shadadilaradu ramada. Yesue en atmanesare, saronin rojavum lili pushpamuman, 10,000ங்களில் சிறந்தோர்.
ஆம், நம் ஆத்ம நேசர், நம்முடைய ஆத்ம நேசர் அவர் 16,000 சிறந்தவர். அவர் ஷாரோனின் ரோஜா, அந்த ரோஜாவிலும் சிறந்தவர். லில்லி புஷ்பத்தை விட சிறந்தவர் அவர். எந்த அழகுக்கும் அவர், இந்த உலகத்தில் நம்ம எந்த அழகை பார்த்தாலும், நம்ம உலகத்துல எதை பார்த்தாலும் அவருக்கு இணையானது எதுவும் இல்லை. அவருக்கு இணையானது எதுவும் இல்லை. அவருக்கு நிகரானது ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஒப்பானது எதுவும் இல்லை. அவருக்கு நிகரானது எதுவும் இல்லை. அவர் 16,000 சிறந்தவர். அவர் அழகுள்ளவர், இனிமையானவர், நல்லவர், உண்மையானவர், உத்தமமானவர். 16,000 சிறந்தவர் அவர். நம்முடைய ஆத்ம நேசர் இயேசு கிறிஸ்து தாமே. உங்களை நேசிக்கிறார், உங்க குடும்பத்தை நேசிக்கிறார், உங்க பிள்ளைகளை நேசிக்கிறார், உற்றார் உறவை நேசிக்கிறார், உங்க திருச்சபையை நேசிக்கிறார். தேவன் நம் தேசத்தை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாரிலும் சிறந்தவர், அவர் எல்லோரிலும் மேன்மையானவர். அவர் மரணம் பரிந்தும் தம்மை ஒப்பு கொடுத்தபடினால பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முழங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், இந்த இயேசுவே நம் ஆத்ம நேசனம் தேவன் என்று. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு விசேஷமான நாள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சாலோமோனுக்கு அடுத்த 3 ராஜாக்கள் சரித்திரத்தை நாம் பார்க்க. முதலாவதாக நாம் ரெகொபோம் குறித்து நாம் பார்த்தோம். ரெகொபோம் மனம் திருந்தாத நிமித்தம் தொடர்ந்து அவருக்கு எதிராக போர் நடந்தது. தேவ ஆலயத்தின் பொக்கிஷங்கள் சூறையடைக்கப்பட்டது. அவர் மனம் திருந்தாத நிமித்தம் அநேக காரியங்கள் உண்டாயிற்று. அதுக்குண்டான நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்தியை நாம் கண்டோம். அது அவருடைய மகன் அபிஜா ராஜாவானார். அவர் ராஜாவாக இருந்தது 3 வருட காலம். ஆனால் ராஜாவாக நல்ல ஒரு தலைவருடைய தலைமைத்துவத்துடைய தலைவருடைய தகுதிகளும் அந்த தாளந்துகளும் பெற்றோராக காணப்பட்டார். அதெல்லாம் இருந்தது. ஆனால் என்ன ஆயிற்று? அவருக்கு அது தன் சுயநலத்துக்காக பயன்படுத்தினார் தவிர, தன் தகப்பனை போல தேவனுக்கு முன்பாக பாவங்களை செய்த தவிர என்ன பண்ணல, அவர் மனம் திருந்தவில்லை. ஆனால் தேவன் தாவீதின் வம்சத்தில் ஒளி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து அபிஜா வாழ்க்கையிலே அபிஜாவா தேவனையே நம்பி இருக்கும்படிக்காக சூழ்நிலை கொண்டு வந்து அதன் நிமித்தம் தேவன் தன்னை அபிஜாவோட வாழ்க்கையில் மகிமைப்படுத்தினார். அபிஜாவும் முழுமையாக தன்னுடைய திறமைகள், பலன்கள், எல்லா ஆற்றல் எல்லாவற்றையும் விற்று தேவனையே நம்பியிருந்ததை பார்த்தோம். தேவன் ஜெயத்தை கொடுத்தார். அபிஜா மனம் திருந்தினார். 3வது அபிஜாவோட மகன் ஆசா, அவரை பார்க்கும் பொழுது ஆசா என்ன பண்ணார்? சீர்படுத்தினார். 3 காரியம் நடக்க வேண்டும். முதல்ல நினைச்சு மனம் திருந்தணும். 2வது நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 2 நாளாம் 15வது அதிகாரம் 2 நாளாம் 14வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 2 நாளாம் 15வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 2 நாளாம் 16வது அதிகாரத்தை வாசிக்கலாம். இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் சில குறிப்பு மட்டும் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். சுருக்கமாக செய்தி இந்த 3 பகுதியும் சேர்த்து இன்றைக்கு ஒரு செய்தியாக கொடுத்து, அது மட்டுமல்லாமல் 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 9 இருந்து 24 வரை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் ஆசாவுடைய வாழ்க்கை குறிப்பிட்டிருக்கிறது. ஆசா என்ன செய்தார்? ஆசா சீர்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆசா என்ன பண்ணாரு? சீர்படுத்தினார். ஆசா தன்னுடைய இருதயத்தை முழுமையாக தேவனுக்கு தன் இருதயத்தை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். முக்கியமான வார்த்தை 15வது அதிகாரத்தில் 2 நாளாம் 15வது அதிகாரம் 1-4. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அரிசியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூத
யூதா பெய்யமின் கோத்திரங்களில் சில சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசரணம் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவர் தேடின போது அவர்களுக்கு வெளிப்பட்டார். 2 நாளாகும் 15 அதிகாரம் 1-4 ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவரே, எங்கள் மீது இறங்கும். பேசுகிற என் மீது ஆவியானவர் இறங்கும், என் குடும்பத்தின் மீது இறங்கும். இதை கேட்கிற, இதை காண்கிற ஒவ்வொரு மீதும், அவர் குடும்பத்தின் மீதும், திருச்சபைகள் மீதும், எங்க தேசத்தின் மீதும் ஆவியானவர் இறங்குவீராக. எங்களோடு இன்றைக்கு இடைப்படுங்க. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். நீர் எதை காண்கிறோம் அதை நாங்கள் காணும்படிக்காக, நீர் எதை வெறுக்கிறீர் நாங்கள் அதை வெறுக்கும்படிக்காக, நீர் என்ன செய்ய விரும்புவதை நான் செய்யும்படிக்காக இன்றைக்கு மாற்றும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பாருங்க, ஆசா கர்த்தர் மீது தன் முழு இருதயத்தோடு திருப்பினபடினாலே தேவன் என்ன செய்தாரு? ஆசாவின் மீது ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்பட்டார். எப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் நாம் முழு மனது திரும்புறோமோ அப்பொழுது ஆவியானவர் கர்த்தர் அனுப்புவார். ஆவியானவர் அனுப்பும் பொழுது என்ன உண்டாகிறது? ஆசா முதலாவது என்ன பண்றார்? சீர்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆசா எதை தேவன் காண்கிறவர் ஆசோடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஆசோடைய செவிகள் திறக்கப்பட்டது. தேவனதை காண செய்கிறதை ஆசா பார்க்கிறார். தேவனதை வெறுக்கிறவர் ஆசாதை வெறுக்கிறார். முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். 14வது அதிகாரத்திலே 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நல்ல கவனிங்க. ஆசா தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செவ்வையானதை செய்தான். அந்நிய தேவன் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளையும் உடைத்து, விக்கிரகத்தின் தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 வசனத்தை சேர்த்து வாசிக்கும் பொழுது ஆசா என்ன செய்கிறாரு? ஆசா தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கிறார்? அவரு தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செவ்வையுமானது செய்தார். நன்மையும் செவ்வையுமானது செய்தார். செய்யும் பொழுது என்ன ஆச்சு? அப்போ கர்த்தருடைய ஆசாவுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆசாவுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. என்ன கண்கள் திறக்கப்படுது? 2 காரியம் திறக்கப்படுகிறது. ஒன்று தேசத்துல கர்த்தருடைய பலிபீடங்கள் சீர்கெட்டு கிடக்கிறது. 2வது ஆவிக்குரிய கிரியைகளும் சீர்கெட்டு கிடக்கிறது. இதை 2 சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் ஆசாவுடைய கண்களை திறக்கிறார். அபிஜாவோட கண்களை திறக்கும் பொழுது மனம் திருந்தும்படி திறக்கிறார். ஆசாவுடைய கண்களை திறக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? அவர் கண்ணில் காணப்படுகின்ற அசுத்தங்களையும் ஆவில் கண்ணப்பட்ட அசுஸ்தியும் தேவன் ஆசாவுக்கு காண்பிக்கிறார். அப்ப என்ன உண்டாகுது அங்க? அது காணும் பொழுது பாருங்க, அப்ப கண்ணில் காணப்படுது. கண்ணால் காணப்படுகின்றவைகளை நம்ம என்ன செய்யலாம்? நாம் நினைவோடு அந்த காரியங்களை நீக்கி போடலாம், எடுத்து போடலாம், அகற்றி போடலாம், ஒதுக்கி போடலாம், அழித்து போடலாம், சுட்டரிக்கலாம். நாம் தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணலாம்? அதை வெறுத்து நாம் தள்ளிவிடலாம். சீ தூ என்று வெறுத்து நாம் தள்ளிவிடலாம். இதே ஆசாதான் தன்னுடைய தாத்தா இருக்கும் போது பார்த்திருக்கலாம். தாத்தாவுடைய வாழ்க்கையை குறித்து தன் தகப்பன் இருக்கும் போது பார்த்திருக்கலாம். தன் தகப்பனுடைய வாழ்க்கையை குறித்து பட்டணத்தை என்ன நடந்துன்னு சொல்லி பார்த்திருக்கலாம். அப்பயும் என்னது? இப்படிப்பட்ட பெரிய மேடைகளும் பெரிய கற்களும் என்ன விக்கிரக தோப்புகளும், அஷரா போல்ஸ், விக்கிரக தோப்புகள் அஷரா போல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கலாம்.
பார்த்தவனுக்கு என்ன, அவனுக்கு அவருக்குள்ள தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்காதபடினாலே அவர் கண்கள் மூடப்பட்டிருந்தது, செவிகள் மூடப்பட்டிருந்தது, அசுத்தமானவர்கள் அது காணாமல் போயிற்று. ஆனால் எப்பொழுது ஆசாவுக்கு ராஜாவாகும்படிக்கான வரும் பொழுது, ஆசாவை தேவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் கண்களை திறக்க வைக்கிறார், அவன் செவிகளை திறக்க வைக்கிறார். அப்போ தன் முழு ஒரு இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நீதியா நடக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? தேவன் எதை காண்கிறாரோ அதை ஆசா காண ஆரம்பிக்கிறார். தேவன் எதை கேட்கிறாரோ அதை ஆசா கேட்கும்படி, தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை ஆசா வெறுக்க ஆரம்பிக்கிறார். அன்பு சகோதர, அதே போல நீங்களும் நாங்களும் என்ன பண்ணணும்? நமக்கும் கர்த்தர் மாதிரி கொடுத்திருக்கிறார். எப்ப நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறோமோ, அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோமோ, அப்ப நான் புதிய சிருஷ்டி. என்ன சிருஷ்டி? நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் தேவன் எதை காண செய்கிறோம் அதை நான் காண்பேன், தேவன் எதை கேட்க செய்கிறோம் அதை நான் கேட்பேன், தேவன் எதை வெறுக்கிறாரோ நான் அதை வெறுப்பேன். இதில் நாம் உறுதியாக இருப்போம். உபாகம் 16 அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, 19, 20, 21 வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. தேவன் சொல்கிறார், தேவன் நீதியானவர் ஆகையினால் நீங்கள் நீதியையே செய்ய கடவீர்களாக. அடுத்து என்ன சொல்றாரு? பலிபீடங்கள் பக்கத்திலே எப்படிப்பட்ட இந்த விக்கிரக தோப்புகளோ, அதாவது அஷரா போல்ஸையோ விக்கிரக தோப்புகளையோ பலிபீடங்களையோ அயலானுடைய பலிபீடங்களையோ பெரிய கற்களை அங்க என்ன பண்ணாதீங்க, பலிபீடத்தில் வைக்காதீர்கள், சிலைகளை வைக்காதீர்கள், அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உபாகம் 16 அதிகாரம் 19 21 நாம் வாசிக்கலாம். சரிங்களா? அதேதான் இங்க சொல்றாரு. இங்க அதேதான் தேவன் என்ற ஆசாவுக்கு காண்பிக்கும் பொழுது, எங்கு வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த கட்டளை கொடுக்கிற, செய்ய நீ நீதியை மட்டும் செய்வாயாக, நீதியையே செய்வாயாக, நான் நீதி உள்ள தேவன். இரண்டாவது என்ன சொல்றாரு? பலிபீடங்கள் அருகே விக்கிரக தோப்புகளோ அயலானுடைய விக்கிரகத்துடைய பலிபீடங்களோ அவருடைய கற்கள் என்ன பண்ணாத வைக்காதே, அது எனக்கு அருவருப்பானது. ஏன்? தேவன் சொல்றார், என்னுடைய மகிமை யாருக்கும் நான் கொடேன். அது மட்டுமல்ல, அப்ப தேவன் என்ன செய்ய வைக்கிறார் அங்க பார்ப்போமானால், ஆசா தேவன் எதை வெறுக்கிறாரோ ஆசாவுக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாகிறது. ஏன் அதை கர்த்தர் செய்ய வைக்கிறார்? ஏன் தேவன் அதை பலிபீடத்தை நீக்கி போடும் வைராக்கியமா இருக்கிறார்? அது பலிபீடங்களிலேயோ திருச்சபைகளிலேயோ இல்ல திருச்சபை பலிபீடத்திலேயோ இல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்திலேயோ அது என்ன பண்ணாது? அது கர்த்தர் அதை ஏன் வெறுக்கிறார்? ஏன் வெறுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, தேவன் பரிசுத்தமான், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். கர்த்தர் பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர். இரண்டாவது 10 கட்டளை முதலாவது கட்டளை சொல்ற, நானே தேவன், என்னை இல்லாமல் வேறு எந்த தேவனும் இல்லை, எந்த சொரூபங்களும் கிடையாது, எனக்கு முன்பாக எதையும் வைக்காதீர்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். முதலாவது கட்டளை, நானே தேவன், என்னை அல்லாமல் வேறு எது, நானே தேவன், நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன், நானே தேவன், என்னை இல்லாமல் வேற எதுவும் கிடையாது. அப்ப இந்த விக்கிரக தோப்புகள்னா என்ன? இந்த விக்கிரக தோப்புகள்னா இங்கிலீஷ்ல அஷரா போல்ஸ், ASHERAPOLES. இது எங்கேருந்து வந்தது? இது கானான் தேசத்துடைய தேவதைகள், கானான் தேசத்துடைய தேவதை. இந்த தேவதை என்ன பண்றாங்க? தேவதை அது காடஸ், அந்த தேவதை என்ன வணங்குகிறாங்க கானானிய மக்கள். இந்த தேவதை எங்கேருந்து வந்தது? இதோடைய பொருள், அந்த அஷரா போல அதோடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாக்க, விக்கிரக தோப்பு அந்த அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாக்க, இது என்ன பண்ண, சமுத்திரத்திலே அவள் ஜீவிக்கும் தேவதையா இருக்கிறாள். கடல் கன்னிகள் சொல்றாங்க. கடல் கன்னிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அநேகர். இந்த கடல் கன்னிகள் எங்க இருக்கிறாங்களா? கடல்ல அவங்க கன்னிகளா இருக்கிறாங்க. இந்த கடல் கன்னிகள் என்னாச்சு?
10ஆம் நூற்றாண்டுல சில சரித்திரங்கள்லாம் சொல்றது, சில சரித்திரம் சொல்றது 10ஆம் நூற்றாண்டிலே இந்த கானானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 10ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, கானானியர்கள் இதை தேவதையாக, தன்னுடைய தெய்வமாக, இதை சொரூபத்தை என்ன பண்ணாங்க, கல்லிலேயோ மரத்திலோ வரைய ஆரம்பிச்சாங்க. அழகழகா வரைய ஆரம்பிச்சாங்க. அடுத்தது என்னன்னாக்க, தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சரித்திரம் சொல்லுதுனாக்க, தள்ளப்பட்ட தேவதூதர் எல் என்ற தள்ளப்பட்ட தேவ தூதர்களை இது திருமணம் செய்து கொண்டு சில நாள் பிறகு பால என்ற ஒரு விக்கிரகத்தை என்ன பண்ண, அது அந்த தேவர் திருமணம் செய்து கொண்டாராம். ராட்சசர்கள் செய்து கொண்டபடினால பாருங்க, அப்ப என்ன ஆகுது, ஒருத்தர் கிட்ட இருந்து அப்போ என்ன உண்டு, அப்ப இந்த கடல் கண்ணிக்குள்ள என்ன உண்டு, வேசித்தனத்தின் ஆவி. அப்ப கானானியர்கள் எதை தொழுது கொண்டாங்க, வேசித்தன அந்த கடல் கண்ணிய அந்த கடல்ல இருக்கிற அதை கொண்டு அதை உருவமா வரைந்து அதை என்ன பண்ண, சிலையா சிதைக்கி அதுக்கு ஒரு அழகை கொடுத்து அதை என்ன பண்ணாங்க, அது நிமித்தமான அநேகர் அதை கண்டு உடல் அவர் தங்களை அசுத்திப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு ஆபாச படங்களை பார்க்கிறவங்க அநேகர் பார்க்கிறாங்க. ஆபாச படங்களை பார்த்து என்ன பண்றாங்க, அவங்க வாழ்க்கையை சீர்கெடுத்துக் கொள்கிறார்கள். ஏன் பாருங்க, இந்த மாதிரிதான் விக்கிரக தோப்புக்கள் எங்க வந்தது, கடல்ல இருந்து வந்தது. கடல் இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப ஆங்காங்கே இப்ப என்னாச்சு, அப்போ அந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்துல கர்த்தர் பரிசுத்தர், அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணுங்க, ஒரு பக்கத்துல இந்த சிற்பத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 13ஆவது வாசிக்கும் பொழுது 1-9 வரலும் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க, கடல்ல இருந்து வருகிறது ஒரு கொடூரமான ஒரு மிருகம், கடல்ல இருந்து வருகிறது, பீஸ்ட் ஃப்ரம் தி சீ. அந்த பீஸ்ட் ஃப்ரம் தி சீ என்ன பண்றாங்க, அநேகர் அதை தொழுது கொள்கிறார்கள், அநேகர் அதை பின்பற்றுகிறார்கள், அநேகர் அதை வணங்குகிறார்கள். ஆனா என்ன, அவர்கள் மனம் திருந்தவர்களுக்கு மனதா இராது இருந்தார்கள். They don't want to repent. They don't want to repent. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1-8 வரலும் வாசித்து பாருங்க. வாசிக்கும் போது 8வது 9வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை உங்களுக்காக, உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட 13ஆம் அதிகாரம் 1-8. உலக தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். எதை வணங்குவார்கள், மேலும் எதை வணங்குவார்கள், இந்த கடலிலிருந்து வருகின்ற கொடிய மிருகத்தை வணங்குவார்கள். பின்பு நான் கடற்கரையின் மணலில் மேல் நின்றேன், அப்பொழுது சமுதிரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுதிரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இந்த மிருகம் பாருங்க, சமுதிரத்திலாம் ஆவி குறிக்காது. அப்ப சமுதிரத்திலிருந்து வருகின்ற இந்த கிரிகள் என்ன பண்ணாங்க, இந்த விக்கிரக தோப்புகள் அஷரா போல்ஸ நீங்க அவங்க என்ன பண்ணாங்க, சிற்பமா செதுக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வைத்து அதை வைத்து என்ன பண்றாங்க, விபச்சாரத்தை, வேசித்தனத்தை செய்து தன்னுடைய உடலை, ஆவி, ஆத்மா சைத்தை அசுஸ்திப்படுத்திக் கொண்டார்கள் கானானியர்கள். அந்த பழக்கம் எங்க வந்தது, இஸ்ரவேலுக்குள்ள வந்தது. அப்ப தேவன் அதை வெறுத்தார், விக்கிரக தோப்புகளை வெறுத்தார். ஆசாவுடைய கண் என்ன பட்டது, அந்த அருவருப்பான காரியங்கள் ஆசாவோட கண்களை காணும் பொழுது என்ன பண்ணாரு, ஆசாவிடத்திலே பாருங்க. அப்போ அந்த விக்கிரக தோப்புகள் என்ன பண்ணும், 3 காரியம் முக்கியமா செய்யும். 1 வசிப்படுத்தும், 2வது வஞ்சித்து, 3வது இச்சிக்கும். வசிப்படுத்தும். சில அந்த செதுக்கப்பட்ட அந்த உருவத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வசிப்படுத்தும், இச்சிக்கும், வசிப்படுத்தும். அடுத்தது பண்ணும், அதை வஞ்சிக்கும்.
அந்த வசிப்படுத்தி அந்த இச்சை என்ன பண்ணும், வஞ்சனையா கொண்டு வந்து அடுத்து என்ன செய்யும், இச்சிக்க வைக்கும். அதை வைத்து இப்படிதான் கானான் மக்கள் அழிந்து போனார்கள் பாவத்திலே. தேவன் அதை வெறுத்தார். தேவன் அதை வெறுத்தார், அடியோடு வெறுத்தார். அன்பு ஜனங்களே, நம்மளுக்குள்ள நாம் எப்படிப்பட்டு நாம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் எப்படி நாம் வசப்படுத்தி வஞ்சிக்கப்பட்டு நாம் இச்சைக்கு அடிமையாக இருக்கிறோம். எந்த காரியத்துல, எந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இந்த சரீரமான தேவனுடைய ஆலயம், இந்த தேவனுடைய ஆலயத்தை பலிபீடத்துல வந்து தேவன் அல்லாமல் வேற எதுவும் பக்கத்துல விக்கிரகங்கள் சொரூபங்கள் இருக்கக்கூடாது. எல்லாம் அதெல்லாம் என்னது, அதை வைத்தவங்க என்ன பண்றாங்க, வேசித்தனம் செய்யப்படுகிறது. விக்கிர ஆராதனை, அதெல்லாம் என்னது, விக்கிர ஆராதனை. அப்போ ஏன்னா தேவன் என்ன எதை வெறுக்கிறார், தேவன் இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் எங்க தள்ளப்பட்டாங்க, சாத்தானோடு மேல முதல்ல லூசிபர் இருந்தார், அவனோடு சேர்ந்து அவனோட கூட்டம் தள்ளப்பட்டது. நியாய தீர்ப்பு கண் உண்டாக்கப்பட்டது. அவங்களுக்கு என்ன தெரியும், அவனுடைய நியாயத்திற்கு என்ன நியாய தீர்ப்பு தெரியும், நிச்சயமாகவே அவர்கள் கொந்தளிக்கும் பாதாளத்தில் தள்ளப்பட்டவர்கள் நித்திய காலமாக. தேவன் அவர்கள் தள்ளப்பட்ட தூதர்கள். இரண்டாவது, பாவத்தின் சுபாவம், பாவத்தின் நிச்சயம் அவர்களுக்குள்ள ஊறி இருக்கிறது. மூன்றாவது, அசுத்திப்படுத்தப்பட்டவர்கள். நான்காவது, அவர்கள் அழிக்கப்பட்டவர்கள். ஐந்தாவது, அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள். ஆறாவது, நியாய தீர்ப்பின் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். அதான் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியத்தோடு என்ன பண்ணாத, என் பலிபீடத்தை கட்டாத, என் பலிபீடத்தை கட்டாத. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார். அதே போல தன் ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் திருச்சபையும் மீட்டுக் கொண்டார். கடலின் மிருகமானது எப்படி தேவனுடைய ஆலயத்துக்குள் வர முடியும்? கடலின் மிருகமானது, கடல் மிருகம் அசுத்திப்படுத்தின மிருகமானது. அந்த கடலின் மிருகம் வஞ்சித்து வசிக்க செய்து வஞ்சித்து இச்சித்து மக்களை பாவத்துக்குள் தள்ளின அந்த விக்கிரகமானது எப்படி தேவனுடைய ஆலயத்துக்குள் வர முடியும்? அப்போ ஆசனாச்சு தேவன் அதை காணச்சு வெறுத்தாரோ, அதை ஆசா வெறுத்து அதை உடைத்து போட்டான். ஆசா அது இஸ்ரவேலில் இருக்கக்கூடாது, திருச்சபையில் இருக்கக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்திலும் இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் அந்த கொடிய மிருகத்தை அவர் என்ன செய்தார், அவர் ஏற்கனவே நியாயம் தீர்த்து தண்டித்து அவர் தள்ளிவிட்டார். அதான் பார்க்கிறோம், தேவன் அதை வெறுத்தார். தள்ளப்பட்ட தேவ தூதர்கள். இரண்டாவது, அவர்கள் பாவத்தின் சுபாவத்தை கொண்டவர்கள். மூன்றாவது, அசுத்தமானவைகள் செய்தார். இது unholy thing. நான்காவது, அழிக்கப்பட்டவர்கள். ஐந்தாவது தண்டிக்கப்பட்டவர்கள். ஆறாவது பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு தெரியும், அவருடைய நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன? நித்திய காலமான ஒரு ஆக்கினை கொண்டால் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அதே போல தேவன் தன் திருச்சபையை தம் ரத்தத்தினால் விலைக்கரம் கொடுத்து அவர் மீட்டுக் உண்டாக்கினார். தேவன் உங்களையும் என்னையும் தம் பரிசுத்த ரத்தத்தினால் விலைக்கரம் செய்து நம்மை மீட்டுக் கொண்டார். அப்ப என்ன சொல்ற, அப்ப இந்த பரிசுத்த ரத்தத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி, நம்ம தேவனை விசுவாசிக்கிற நமக்கும் சரி, அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள இந்த அசுத்தமானவைகளை, நியாயம் தீர்க்கப்பட்டவைகளை, தண்டிக்கப்பட்டவைகளை, அசுசியை,
கர்த்தர் ஏற்கனவே தன் சமூகத்திலிருந்து வெறுத்து தள்ளப்பட்டவைகள் என்ன பண்ணாத, எனக்கு உண்டான பலிபீடத்தில் பக்கத்துல நீ வைக்காதே, பக்கத்துல நீ வைக்காதே. அதனால கர்த்தர் வெறுக்கிறதை எப்போ ஆசா தன் முழு இருதயத்தோடு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அப்போ அவர் கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் எதை வெறுத்தாரோ அதை ஆசா வெறுக்க ஆரம்பித்தார். அது வெறுத்த ஆரம்பித்த நிமித்தம் என்னாச்சு, எல்லாவற்றையும் உடைத்து போட்டார். எல்லாவற்றையும் உடைத்து இருக்கிற அந்த யூத பட்டணத்தில் பெஞ்சமின் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த மாதிரி விக்கிரக தோப்புகளையும் அஷரே போல்ஸையும் எல்லா பலிபீடங்களையும் அந்நிய பலி எல்லாத்தையும் உடைத்து போட்டார். கர்த்தருக்கு அது பிரியமாயிருந்தது. இரண்டாவது ஆவிக்குரிய சீர்படுத்தத்தை கொண்டு வந்தார். 14வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்ப வேதம் கூறுகிறது, அப்ப சொல்றாரு, அப்ப 14:4 வாசிக்கும் போது சொல்றாரு, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யும் யூதாவுக்கு அவர் கற்பித்தார். அப்ப என்ன உண்டாயிற்றாங்க, அப்ப முதலாவது சொல்றாரு கர்த்தருடைய நியாயப்படி. ஏன் கர்த்தருடைய நியாயப்படி கற்பிக்கப்பட்டதுனாக்க 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலில் அநேக நாட்களாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசரணம் இல்லை என்று வேதமும் இல்லை. இஸ்ரவேலிலே மெய்யான தேவனும் இல்லை, தேவனாகிய கர்த்தருக்கு திரும்படிக்கான உபதேசிக்கிற ஆசரணம் இல்லை என்று வேதம் கூறி அநேக நாட்களாக மெய்யான தேவன் இஸ்ரவேலில் காணப்படவில்லை. மெய்யான தேவன் இஸ்ரவேலில் காணப்படவில்லை. அன்பு சகோதர, ஏன் காணப்படவில்லை? மக்கள் நியாயப்பிரமாணங்களை விட்டு மறந்து விட்டார்கள், கர்த்தருடைய கட்டளைகளை மறந்து விட்டார்கள், கர்த்தரை தேடுவதை மறந்து விட்டார்கள். இப்ப என்ன பண்ணாங்க, முழுமையாக அந்த விக்கிரக தோப்புக்குள்ள சேர்ந்து விட்டார்கள். அதனால ஆசாரமான ஆவிக்குரிய 2வது ஆவிக்குரிய சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார். யூத ஜனங்களையும் பெஞ்சமின் என்ன பண்றாரு, தேவனுடைய நியாய பிரமாணங்களை கேட்கும்படிக்காக, கர்த்தருடைய கட்டளைகளை கேட்கும்படிக்காக, யூத ஜனங்களை முழுவதுமாக தேவனிடத்தில் திரும்பும்படிக்காகவும், தேவனை தேடும்படிக்காகவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்காகவும், தேவனையே 7வது வாசிக்கும் பொழுது தேவனையே ஆராதிக்கும்படிக்காகவும், 11வது வாசிக்கும் பொழுது கர்த்தரையே நம்பி இருக்கும்படிக்காக அவன் ஆவிக்குரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தான். கர்த்தரையே நம்பி இருக்கும்படிக்கான ஆவிக்குரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தான். 11வது வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அப்ப ஜேபார் என்ற ஒரு குஷைட் ஒருவன், அந்த குஷைட் ராஜா கூட கிடையாது, அவனுக்கு தளபதி. அந்த தளபதி என்ன பண்றான், இப்போ யூதாவுக்கு நேராக போர் எடுக்க வருகிறான். போர் எடுக்க வரும் பொழுது ஆசா என்ன செய்கிறார், அவன் எப்படி எவ்வளவு ராஜா கூட கிடையாது, எப்படி வர முடியும்? ஏன்னாக்க ரெகபாம் இருந்த காலத்தில் பார்க்கும் பொழுது சீஷாக் என்ற ஒரு எகிப்து ராஜா அதே போலதான் வந்து வரும்போது ரகமா என்ன பண்ணா, கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து கொடுத்தார். ஆலயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க சூறடிச்சுட்டு போனாங்க, எல்லாத்தையும் கொள்ளை எடுத்து போனார்கள். ஆனால் அபிஜா நாட்கள் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது. அப்ப இந்த ஜேரானா நினைச்சா, சரி நம்ம போலாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், யூதால இருந்து இன்னும் தங்கத்தை வெள்ளியை கொண்டு வரலாம் என்று நினைத்தான். ஆனால் அதற்குள்ள எப்போ ஆசா இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரோ அப்ப என்ன ஆயிற்று பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்துல வந்து கடைசி பதி வாசிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொன்னார். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை, எங்களையும் சொல்லலாம, உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொன்னார். அப்ப என்ன ஆச்சு, அப்ப யூதனுடைய ராஜ்யமானது எப்போ சீர்திருத்தப்படுகிறதோ கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசி. It becomes the kingdom of the Lord. அப்ப ஆசா சொன்னாரு, உண்மை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. அடுத்த முக்கியமான அப்ப தேவன் அப்ப அடுத்த முக்கியமான சீர்திருத்தத்தை பாத்தீங்கன்னாக்க, ஆசா 14வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் கோபுரங்களை கட்டினார், பெரிய மதில்களை எழுப்பினார்.
வாசல்களை கட்டினார். அப்புறம் என்ன பண்ணார்? பார்ஸ் he made அந்த தாழ்பாள்களை உண்டாக்கினார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்றாரு? கோபுரங்கள் எதற்காக கட்டப்பட்டது? கோபுரத்துக்கு மேல இருந்துட்டு இரவும் பகலுமா காத்திருப்பார்கள் தேவனை. அதே போல நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நாம் தினமும் தேவனை ஆராதிக்க வேண்டும். திருச்சபையில இருக்கட்டும், இல்ல இஸ்ரவேல் கோவில்ல இருக்கட்டும், இல்ல தேவாலயத்தில் இருக்கட்டும், இல்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும், தேவனை அனுதினம் நாம் ஆராதிக்கும் மக்களாக காணப்பட வேண்டும், ஜெபிக்கும் மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்றாரு, பெரிய மதில் எழுப்ப வேண்டும். we have to rise a wall. என்ன வால்? ஆவிக்குரிய வால். நம்மளை சுற்றி ஒரு ஆவிக்குரிய ஒரு மதிலை நாம் எழுப்ப வேண்டும் பாதுகாவலுக்காக. நம்முடைய மதில்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலமாக இருக்கும் பொழுது எந்த சத்துரும் எந்த பிசாசும் தன்னுடைய சூழ்ச்சியை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது? நம்மளை வஞ்சிக்க முடியாது. அடுத்தது பண்றாரு, கதவுகளும் தாழ்பால்களும். அப்ப நமக்கு தெரியும் விசுவாசம் என்ற தழுவு. அப்ப இதற்கு ஈடாக நாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் எபேசியர் 6:10-20 வாசிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, கர்த்தருடைய வல்லமை சத்துவத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமையிலும் சத்தியத்திலும் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பிசாசுவின் தந்திரத்தில் நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருப்பீர்கள். திராணி உள்ளவர்களாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இது ஆவிக்குரிய ப்ரொடெக்ஷன், நமக்கு ஆவிக்குரிய பலன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை நம்ம என்ன பண்ண? தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ளும் பொழுது நாம் எதையும் நிற்கத்தக்க தகுதிகளோடாக இருப்போம். சர்வாயுத வர்க்கம், அந்த ஆர்மர் ஆஃப் காட், அதான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்து என்ன பண்ணாரு? நீங்க 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லா பலிபீடங்களையும் சீர்கெட்டு போன எல்லா பலிபீடங்களும் சீர்படுத்தினார். எல்லா சீர்கெட்டு போன பலிபீடங்களை அவர் சீர்படுத்தினார். ஆசை சீர்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமானது பலிபீடங்களை சீர்படுத்துவது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில பலிபீடங்கள் நம்ம சீர்படுத்த வேண்டும். திருச்சபையில பலிபீடங்கள் சீர்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் பலிபீடங்கள் சீர்படுத்த வேண்டும். ஆசாதை செய்தார், நாமும் அதை செய்ய வேண்டும். அடுத்து என்ன பண்ணாரு? தேவனோடு உடன்படிக்கையை புதுப்பித்தார். ஏன்னா தேவன் இல்லாத இருந்தாங்க. தேவனோட உடன்படிக்கையை புதுப்பித்தார். அது மட்டும் இல்ல, 12வது வசனம் 15வது அதிகாரம் 12-12 வாசிக்கும் பொழுது அவர் எல்லா யூதர்களையும் பெஞ்சமின் மக்கள் என்ன பண்ணாரு? தேவனிடத்தில் முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கும்படிக்காக, தேவனை தேடும்படிக்காக அவர் மாற்றினார். இன்னொரு முக்கியமான காரியம் பண்ணார் தெரியுமா? 16வது வாசிக்கும் பொழுது தன்னுடைய பாட்டி மாக்கா, தன்னுடைய பாட்டி அபிஜாவுடைய தாயார், ரேவாவுடைய மனைவி, அவன் என்ன பண்ண? அவள் மூலியமாக அவன் என்ன பண்ணா? இப்ப ராஜாத்திய குயின், she is the queen of Judah. அந்த ஸ்தானத்துல இன்னும் இருக்கிறா. ரஹ்மான் செத்து போயாச்சு, அபிஜாவும் போயாச்சு. இன்னும் என்ன பண்றா? அவ அந்த ராஜாத்திய அந்த குயின் அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா. ஏன்னா அநேக காரியங்கள், அநேக விக்கிரக தோப்புகள் அவள் நிமித்தமாக உருவாக்கப்பட்டது. நாம் பார்க்கிறோம், கடல்ல இருந்து ஒரு மிருகம் எழும்பினது. அது எழும்பி என்ன பண்ணுது? கடல் கன்னி மிருகம் எழும்பி என்ன பண்ணுது? எழும்பி அது கானான் தேசத்துக்குள்ள விக்கிரகமாக வந்து அது இச்சித்து அநேகரை பாவத்துக்கு உண்டாக்கி இப்போ யாரு? மாக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ராஜாத்தியாக. அப்ப ஆசாவோட கண்கள், இன்னொரு கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணும்? இவங்களை தூக்கி போடணும். He removed. அந்த ராணியை பதவியிலிருந்து தூக்கி எடுத்து போட்டார். ஏன்? அந்த ராணியின் மூலமாக அந்த தேசமே அசுத்தியாக்கப்பட்டது. அதான் நான் பார்க்கிறேன். அந்த கடல் கண்ணிலிருந்து, அந்த கடல் சமுத்திரத்திலிருந்து எழும்பின அந்த பிசாசுடைய கிரியைகளை தேவன் என்ன பண்றாரு? அருவருப்பான காரியங்களை என்னுடைய சமூகத்தில் வைக்காதீர்கள். ஆசை என்ன பண்ணாரு? அதை நீக்கி போட்டார். ஆளை தூக்கி போட்டார். ஆவிக்குரிய சுத்திகரிப்பு அங்க உண்டாயிட்டு தேசத்தை அசுசிப்படுத்தின அந்த ராணியை தூக்கி போட்டார். அது மட்டுமல்லாமல் முக்கியமான காரியம் என்னன்னாக்க, கர்த்தருடைய பரிசுத்தத்தை தன் ஆலயத்திலே
மறுபடியும் புதுப்பித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஆலயத்திலே கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை அவர் மறுபடியும் புதுப்பித்தார். அதே போல சபையில இருக்கட்டும், திருச்சபையில இருக்கட்டும், இல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல இருக்கட்டும், நாம் கர்த்தருக்கு உண்டான அந்த பரிசுத்தத்தை, அந்த உண்மையை நாம் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நாம் புதுப்பிக்க வேண்டும். இந்த ரெண்டத்தையும் செய்யும் பொழுது, ஆசா ரெண்டத்தையும் செய்யும் பொழுது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? 9வது அதிகாரம் 9 12 வாசிக்கும் பொழுது, 14வது அதிகாரம் 9-12 வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, தேவன் தன் இஸ்ரவேலுக்காக தன் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். The Lord took his position on behalf of Israel. இரண்டாவது என்ன பண்ணாரு? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். மூணாவது என்ன பண்ணாரு? தேவன் எதிரிகளை தோற்கடித்தார். நான்காவது என்ன பண்ணாரு? தேவன் எதிரியுடைய பொக்கிஷங்களை தன் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஐந்தாவது எதிரியுடைய ஆடு, மாடு, ஒட்டகத்தை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாரு? யூதா ஜனங்கள் ஆசாவுக்கு எடுத்து கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ஆசாவும் யூத ஜனங்களும் பெஞ்சமின் அவர் என்ன பண்ணாங்க? எதிரிகளை துரத்தி அடித்தார்கள், வீழ்த்தினார்கள். ஆனால் அதுக்கு முன்பாக யூதாவை தோற்கடிக்க முடிந்தது. ஏன்னா அப்ப யூதா, தேவன் யூதாவிடத்தில் இல்லாதிருந்தார். எப்போ ஆசா தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு, ராஜ்யத்தை சீர்படுத்தி கொண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய பலிபீடத்தை சீர்படுத்தினாரோ, அந்த நிமிஷமே தேவன் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அது மட்டும் பாருங்க, 15வது அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது, தேவன் தன் பரிசுத்த ஆவியை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அதான் எழுப்புதல். 6வது பார்க்கும் பொழுது, தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை யூத ஜனங்களோடு அவர் மறுபடியும் புதுப்பித்தார். தேவன் இஸ்ரவேலுக்குள் இசைந்திருந்தார். God became integral part of Israel. அதே தேவன் தான் உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனுமாக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இசைந்து இருக்கும்படிக்காகவே தம் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவ கரைகளையும் நம்முடைய அசுத்தமானவைகளும் உள்ளான மனுஷன அசுத்தத்தையும் அவர் மீட்டுக் கொண்டார். எபிரேயர் 9:14 வாசிக்கும் பொழுது, என்னுடைய இருதயத்தை செத்த கிரியிலிருந்து அவர் தம் ரத்தத்தினால் என் மனசாட்சி சுத்திகரிக்கும்படிக்காகவும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படிக்காக என்னை சுத்தமாக்கினார். செத்த கிரியிலிருந்து. இந்த செத்த கிரியெல்லாம் எங்க இருக்குது? எனக்குள்ள இருக்குது. உடன்படிக்கையை மீட்டுக் கொண்டார். இஸ்ரவேலுக்கு அவர் இசைந்து இருந்தார். He became integral part of Israel. That is why it is called the kingdom of Israel is the kingdom of the Lord. யூதாவின் அப்போ இஸ்ரேல் இருந்து பிரிந்திருந்தது. ஆனால் யூதாவுடைய ராஜ்யமானது தேவனின் ராஜ்யமாக மாறிற்று. கிறிஸ்துவ திருச்சபையானது தேவனின் திருச்சபையாக, தேவ ராஜ்யமாக மாற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் தம் ரத்தத்தினால் ஏற்கனவே உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அதை நாம் இழந்து போகக்கூடாது. அதனால்தான் யோவான் 14வது அதிகாரம் 6 சொல்லும்போது சொல்ற, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன இல்லாமல் எதுவும் இல்லை. நானே அப்படின்னு சொன்னாக்கா அது இல்லாமல், அவர் இல்லாமல் எதுவும் கிடையாது. அதே யோவான் 15வது அதிகாரம் 6 வாசிக்கும் போது, என்னை இல்லாமல் உன்னால ஒன்றும் செய்ய இயலாது. எனக்குள் நீ இருப்பாயானால், if you abide in me, நீ எனக்குள் இருப்பாயானால், என் வார்த்தை உனக்குள் இருக்குமானால், நீ எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உண்மை உள்ளவர். தேவன் 11வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 10, 15 யோவான் 15வது அதிகாரம் 10, 12 வாசித்து பாருங்க. அது சொல்றாரு, என்னுடைய மகிழ்ச்சி உனக்குள்ள இருக்கும். அந்த மகிழ்ச்சியை எந்த பிசாசும் பிடிக்கிட்டு போக முடியாது. என்னுடைய மகிழ்ச்சி நீ எனக்குள்ள இருப்பாயானால், நான் உனக்குள்ள இருக்கும் பொழுது, என் வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது, என்னுடைய கட்டளைகள் உனக்குள்ள இருக்கும் பொழுது, என்னுடைய ரத்தம் உனக்குள்ள இருக்கும் என்று சொல்றாரு. என்னுடைய மகிழ்ச்சி
உனக்கு நான் தந்துடுவேன். I will give my joy to you and the joy will be complete. அந்த மகிழ்ச்சியானது உனக்குள்ள பூரணமாய் விளங்கும். கர்த்தர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். எபிரேயர் 4 அதிகாரம் 7வது வசனம் கூறுகிறது, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாயானால் நீ மறுதளிக்காதே. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3:19 பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது, இதோ நான் வாசப்படி நான் கதவை தட்டுகிறேன். தேவன் நம் கதவை தட்டுகிறார். நாம் மனம் திறந்த வேண்டும். நம்முடைய இருதயத்தின் வாசல் கதவை திறக்க வேண்டும். மூன்றாவது, நாம் தேவனோடு நாம் என்ன பண்ணணும்? நாம் கம்யூனியன் பண்ண வேண்டும். தேவனுடன் இசைந்து இருக்க வேண்டும். நான்காவது, நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த 4 காரியம் செய்யும் பொழுது நான் சொல்றாரு, என்னுடைய வலது புறத்து சிங்காசனத்தை என்னோட நீ இருப்பாய். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 26 வாசிக்கும் பொழுது திமோத்தி பவுலுக்கு சொல், திமோத்தியே, உன் வாலிபத்தின் இச்சையை கண்டு நீ என்ன பண்ணாத, நீ அதை விட்டு விலகி ஓடு. எங்க ஓட சொல்றாரு? எங்கு நீதி இருக்கிறதோ, எங்கு அன்பு இருக்கிறதோ, எங்கு சமாதானம் இருக்கிறதோ, எங்கு உண்மை இருக்கிறதோ, எங்கு நன்மைகள் இருக்குதோ, அங்க போய் நீ என்ன பண்ணு? நீ சேர்ந்து கொள். உன் வாலிபத்தின் இச்சையை கண்டு நீ ஓடு. அதை பார்த்தேன்னா ஓடு. அந்த இச்சைக்கு நீ இடம் கொடுக்காதே என்று பவுல் கூறுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசா வாழ்ந்தது 41 ஆண்டுகள் ராஜாவாக இருந்தார். ஆனால் தன்னுடைய 39வது ஆண்டிலே அதுவரையிலும் தேவன் என்ன பண்ணாரு? ஆசாவுக்கு நல்ல நிம்மதியை கொடுத்தாரு. அவர்களுக்கு எந்த விதமான போர் கிடையாது. எல்லாவற்றிலிருந்தும் இளைப்பாறுதல் கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, செழிக்க வைத்து, அந்த தேசத்தில் சம்பூர்ணமாய் தேவன் யூதாவையும் பெஞ்சமினையும் கோத்திரத்தை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். ஒரு காலகட்டத்திலே மறுபடியும் இஸ்ரவேல் ராஜா பாஷா அவருடைய போரெடுக்கும் பொழுது அவர் நேரடியாக அவருடைய பேசாமல் அவர் என்ன பண்ணாரு? ஆசா அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு போயிட்டு புறஜாதி ராஜா கிட்ட கொடுத்து ஒப்பந்தத்தை கொடுத்தார். அதன் பிறகு அவர் என்ன பண்ணாரு? அவர் அநேக முறை அவருக்கு சொல்லியும் அவர் மனம் திருந்தவில்லை. மனம் திருந்தாத நிமித்தம் அவர் காலிலே ஒரு கொடிய வியாதி வந்து அவர் மரித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் மனம் திருந்தும் பொழுது தேவன் நம் பட்சத்தில் இருப்பார். நாம் மனம் திருந்தும் பொழுது தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். நான் மனம் திருந்தும் பொழுது தேவன் என் வாழ்க்கையிலே இல்லாதவர்களும் இருக்கிறதை போல அழைக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் நம்மை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளலாம். ஆசா சீர்படுத்தினார். நம்ம காண்கிறவர்களை நாம் சீர்படுத்த வேண்டும். காணாத ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், இஸ்ரேல் தேசமாக இருக்கட்டும், நாம் சீர்படுத்த ஒப்புக்கொள்ளும் பொழுது தேவன் தன் ஆவியை ஊற்றி நமக்காக யுத்தம் செய்ய இருக்கிறார். அவர் சொல்கிறார், the Lord is with you. தேவன் உங்களோடு இருப்பாராக. தேவனின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக இருப்பவன் யார்? தேவனின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? யாரும் இல்லை. Nobody can stand against me when God is for me. Amen. இந்த தைரியத்தோடு ஆசா சீர்படுத்தினார். ஆனால் ஆசாவுடைய முடிவு பார்த்தீங்கன்னாக்க மனம் திருந்தாது போயிட்டார். ஆரம்பம் ஆர்ப்பமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் முடிய வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனத்தை மோட்சத்திற்கு நான் போயே தீர வேண்டும். அங்கு போய் நான் சேர்ந்தே ஆக வேண்டும். அதை நான் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வைராக்கியத்தை ஆவியானவர் தாமே நமக்கு தருவாராக. தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் தேவனாமாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறீங்களா? வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. ஆசா சீர்படுத்தினார், அதே போல உங்க வாழ்க்கையும் சீர்படுவதாக. அன்பு தகப்பனே, பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசாவுடைய வாழ்க்கை, ஆசா தன் வாழ்க்கையை சீர்படுத்தி, ஆசா வாழ்க்கையை சீர்படுத்துவது மட்டும் இல்லாமல் யூதா பட்டணத்தையும் யூதா கோத்திரத்தையும் பெஞ்சமின் கோத்திரத்தையும் ஆண்டவரே கர்த்தருக்குள் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தினான் ஆண்டவரே. அது நிமித்தமா கர்த்தர் நீர் பிரியமாய் இருந்து நீர் இறங்கி வந்து கர்த்தாவே யூதாவுக்காக தகப்பனே அந்த பட்டணத்திற்காக தம் உம்முடைய ஜனங்களுக்காக நீரே இறங்கி வந்து நீரே யுத்தத்தை செய்தீர். அந்த எதிரிகளிலிருந்து வீழ்த்தடிக்க செய்த ஆண்டவரே அவளை தப்புவித்து தகப்பனை நீர் ஆசீர்வதித்த தேவன். இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளும்படிக்காக ஆவியானவரை எங்களுக்குள்ள இறங்கி வாரும். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்கெல்லாம் சீர்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் சீர்படுத்தப்படுவதாக. கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். நீர் காண்பதை நாங்கள் காண வேண்டும். நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நாங்கள் வெறுக்க வேண்டும். நீர் எதை செய்ய சித்தம் அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம், நான் திரும்பி வந்திருக்கிறோம். எங்களுக்காக இறங்கும், எங்களுக்காக யுத்தம் செய்யும். இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும். தேவன் இந்த பிள்ளைகளுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? யாரும் நிற்க முடியாது ஆண்டவரே, யாரும் நிற்க முடியாது. எந்த கிரியைகளும் நிற்க முடியாது. இவர்களை சுற்றி ஒரு பெரிய மதில் எழுப்பும், ஒரு அக்னி மதில் எழுப்பட்டும். உம்முடைய மகிமையினால மறைத்துக் கொள்ளும். கர்த்தர் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? யாரும் இல்லை. தேவரீர் பட்சத்து மக்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சீர்படுத்த ஒப்பு கொடுக்கும் பொழுது இவர்களை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, உயர்த்துங்க. கர்த்தர் கரம் இவர்களை பற்றி கொள்ளட்டும். ஜெயத்தை தாரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத இணையற்ற கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்யமாய்க்கும் சமாதானம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஜெயத்தோடு வாழுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.